அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதை விசுவாசத்தோடு கேள். இந்த வார்த்தைகளை தியானி சொந்தமாக்கிக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 36ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது மக்தலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஒருவருக்கும் தரிசனமாகி கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது பாருங்கள், இந்த லூக்கா சுவிசேஷத்தில் எம்மாவுஸ் சீஷர்களோடு கூட ஆண்டவர் நடந்து வந்தார். அவர்கள் பேசுகிற உரையாடலில் கலந்து கொண்டார். ஆனால் அவர்கள் இயேசு என்று காணவே இல்லை. அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் போகும்படி ஒரு சாடையாக புறப்பட்டு போகிறார். அப்பொழுது பார்த்தாங்க, என் கூட வாங்க, என் வீட்டுக்குள்ளே வாங்க, போதகரே என்று அழைத்து செல்கிறார்கள். அவங்க உள்ளே போயிட்டு அவர்களோடு பந்தயம் வருகிறார். அப்பம் விற்கிற பொழுது அவர் இயேசு என்று கண்டு கொண்டார்கள். அப்பொழுது அவர் மறைந்து விட்டார். வழியில் அவர் பேசுவதெல்லாம் தியானித்து கொண்டு வந்தார்கள். எல்லாம் அதெல்லாம் இயேசு தான் என்பதை குறித்து ஆச்சரியப்பட்டு உடனடியாக புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேம் போய் அங்கே மற்ற 11 ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல போய் இந்த சங்கதிகள்லாம் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் எம்மாவுஸ் சீஷர்கள் எருசலேமுக்கு போய் இந்த 11 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுதே அந்த நேரத்திலேயே ஆண்டவர் இயேசுக்கு தரிசனமாகிறார். அதுதான் நடந்தது. வழியில் நடந்தவைகளெல்லாம் அவர் அப்பத்தை பிட்கையிலே நாங்கள் அவரை குறித்து கண்டதை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையிலே இயேசு நடுவில் வந்து, சமாதானம் எனக்கு பிரியமானவரே, உயிரோடு வாழ்ந்தபோது சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லி, ஆடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்றார். முதலாவது கல்லறை தோட்டத்தில் மக்தலேனா மரியாளை பார்க்கிற பொழுது அவர் வாழ்க என்றார், வாழ்த்தினார், கிரீட்டிங் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய வாழ்த்துக்கள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த நாட்களில் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த இடத்துலலாம் சமாதான குலைச்சல் இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து ரட்சித்து கொண்டவரே, நீ உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுக்கு கொடுக்குற அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அந்த சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம் வரும், நீங்கள் ஆராதிக்கிற சபையிலே சமாதானம் வரும். அப்போது ஆண்டவரிடத்திலே சமாதானத்தை கேட்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற 9ஆவது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிற தேவனே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். பாருங்கள், நாம் இந்த பூமியிலே பாக்கியவானாய் பாக்கியவதியை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேலே விழுந்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். பாருங்கள், அந்த சம்பாதித்த சமாதானத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 11 சீஷர்கள் அமர்ந்திருந்த இடத்துல எம்மாவுஸ் சீஷர்கள் உம்மை கண்ட காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற வேளையில் நீர் அவர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானம் கொடுத்த தெய்வமே, சமாதானமின்றி தவித்த கலங்கி போயிருந்த அந்த சீஷர்களுக்கு சமாதானம் சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட எந்தெந்த இடங்களிலே எங்களுக்கு சமாதான குலைச்சல் உண்டோ, எங்களுடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, எங்களுடைய சபையில், நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் கர்த்தாவே, அந்த சமாதான குலைச்சலை நீக்கி போட்டு எங்களுக்கு சமாதானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே சமாதானம், எங்களுக்குள்ளே சமாதானம், எங்கள் குடும்பத்திலே சமாதானம், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் சமாதானம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பீராக. சமாதானத்தின் தேவன் தாமே அப்படி சமாதானத்தினால் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.